இப்போ இந்த குதிங்கால் வலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அறிகுறியே. அது ஏதோ காலில் உள்ள பிரச்சனை அப்படின்றது கிடையாது. டைல்ஸு, கிரானைட்டு, மார்பிள் இந்த தரைகளில் நாம் அதிக நேரம் நிற்கப்படும் பொழுது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா குதிங்காலில், அதாவது கால் பாதம் முழுவதும் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துது. அப்போ டைல்ஸ் போன்ற தரைகளில், அந்த கிரானைட் போன்ற தரைகளில் நிற்கப்படும் பொழுது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அப்போ அந்த பிளட் சர்க்குலேஷன் அது கீழே இறங்கி மேலே ஏறும் பொழுது அது குளிர்ச்சி தாக்கம் ஏற்பட்டு ரத்த உறைதல், ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாக நடக்குது. இதனால தான் பெரும்பாலான பேருக்கு குதிங்கால் வலி வருது. பெண்களுக்கு குதிங்கால் வலி வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்றத அடையாளமாக தான் அங்கே காமிக்குது. வெயிட் அதிகமாக போட்டிருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அவங்களுக்கு குதிங்கால் வலி வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் நைட்டு படுக்கும் பொழுது நம்ம கால் பாதத்தில், குறிப்பாக அந்த குதிங்கால் ஏரியாவில் சும்மா லைட்டாக லேஸ் ஹெல்த் கவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பெரும்பாலான பேருக்கு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் எழுந்து தரையில் காலை வச்ச உடனே குதிங்கால் வலி அப்படியே ஒரு 10 ஸ்டெப்பு 15 ஸ்டெப்பு வைக்கிற வரைக்கும் வலி என்னால் தாங்கவே முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையான வலிகளில் அவஸ்தைப்படுறாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே வாக் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்சிருது. இதுக்கு என்னதாங்க காரணம்? இந்த குதிங்கால் வலி அப்போ மட்டும் அல்ல, எனக்கு தொடர்ந்து கண்டினியூஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர். அப்போ இந்த குதிங்கால் வலி வருவதற்கான அடிப்படையான காரணம் என்ன, அதை எப்படி நம்ம ஈஸியாக வீட்டிலேயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த குதிங்கால் வலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அறிகுறியே. அது ஏதோ காலில் உள்ள பிரச்சனை அப்படின்றது கிடையாது. சில பேருக்கு அந்த குதிங்காலில் உள்ள பிரச்சனை அப்படின்றதும் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் எல்லா பேருக்கும் கிடையாது. அப்போ இந்த குதிங்காலில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை எதை சொல்ல வருது அப்படின்றதான் மேட்டர். ஏன்னா அது ஒரு தூதுவர். உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியில் இந்த மாதிரி உடம்பு வலி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு அறிகுறிகள் காமிக்கும். அதனால தான் என்ன சொல்லுவோம்னா, இயற்கை மருத்துவத்தில் வலி என்பது நமக்கான நண்பனே, அவர் நமக்கு விரோதி கிடையாது. நீங்கள் வலி எல்லாத்தையுமே நம்ம நோய் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வலிக்காக உடனடியாக மாத்திரை எடுத்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம். அது உண்மையிலேயே மிகப்பெரிய தவறு தாங்க. வலிக்காக நிறைய மாத்திரைகள் நம்ம எடுத்து பழக்கப்பட்டோம் அப்படின்னோம்னா உடம்பு என்ன பண்ணும்னா, அந்த டோஸ் பத்தலை, இதை விட கொஞ்சம் ஹெவி டோஸ் வலி மாத்திரைகள் கொடு அப்படின்னு உடம்பு கேட்கும். அதனால தான் பாருங்கள், நிறைய பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த பெயின் கில்லர் அவங்களுக்கு வேலை பார்க்காது. அப்புறம் அதுக்கு அடுத்த டோஸ் அவங்க பெயின் கில்லர் எடுத்தால் தான் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். பாருங்கள், முழங்கால் வலி இருக்குது, முழங்கால் வலிக்காக பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் கழித்து வேறொரு பெயின் கில்லர் எடுக்கணும்பாங்க. குறிப்பிட்ட காலம் கழித்து அதை விட வேறொரு பெயின் கில்லர், இப்படி தான் போயிட்டே இருக்கும். அப்போ வலி என்பது நமக்கு நண்பனே. அவர் என்ன சொல்ல வர்றாரு, யாரோட பிரச்சனையே அந்த இடத்துல சொல்கிறாரு. அவர் வலிக்கலைன்னா நமக்கு பிரச்சனை இருக்கிறதே தெரியாது. அதான் உண்மை. வலியை மட்டுமே ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நமக்கு அறிகுறி மட்டுமே போகும், மூல காரணம்ன்றது குணமாகாது. அப்போ குதிங்காலில் வலி வருவதற்கான அடிப்படை காரணம் தான் என்னங்க? ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸில் வந்த ஒரு பிரச்சனை தான் இந்த குதிங்கால் வலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்னென்னா, நம்ம நல்ல மண் தரைகளில் கூடாரத்தை போட்டு, குடிசையை போட்டு அன்னைக்கு குடியிருந்தாங்க மக்கள். அன்னைக்கெலாம் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததா கிடையாது. இப்போ மட்டும் என்ன வருது அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், அந்த மண் தரைகள் எல்லாம் சிமெண்ட் தரைகளாக மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் டைல்ஸ் தரைகளாக மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்பிள் தரைகளாக ஆகி இப்போ இன்றைக்கி கிரானைட்டு ஆகி, இப்போ இட்டாலியன் மார்பிள் கிரானைட்டு அப்படி இப்படின்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா அது அப்படியே அட்வான்ஸாக போயிட்டே இருக்குது. எதுக்குன்னா, வீட்டை கொஞ்சம் அலங்காரப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக நம்ம வெளியில் செப்பல் பயன்படுத்துவோம். வீட்டுக்குள்ளே வரும்பொழுது வாசல்லையே செப்பலை கலட்டி போட்டு தான் உள்ளே வருவோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுக்குனே ஒரு செப்பல். இப்போ கொஞ்சம் அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு. உள்ள கிரானைட்டில், மார்பிளில் நம்ம நிற்கப்படும் பொழுது அந்த குளிர்ச்சி தாக்கம் ஏற்படுது. அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு செப்பல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயும் செப்பல் போடுற மாதிரி ஒரு கலாச்சாரம் உருவாயிருச்சு. ஆனால் அது நன்மைக்கு தான். இப்போ நான் அந்த இடத்துல அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வரேன். டைல்ஸு, கிரானைட்டு, மார்பிள் இந்த தரைகளில் நாம் அதிக நேரம் நிற்கப்படும் பொழுது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா குதிங்காலில், அதாவது கால் பாதம் முழுவதும் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துது. நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் உச்சந்தல்லிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மெயின்டைன் ஆகும். நம்ம கால் பாதத்தில் மட்டும் குளிர்ச்சி தாக்கப்பட்டால்
அந்த குளிர்ச்சி நம்மளுடைய ரத்தத்தை உறைய செய்யக்கூடிய வேலை பண்ணும். ரத்தத்தினுடைய தன்மை, அதோட டென்சிட்டி அதிகமாகிற வேலை அங்கே நடக்கும். நம்ம ஹார்ட் இருக்குது, ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டை வந்து பம்ப் பண்ணுது. அது நமக்கு உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த பம்பிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் நம்மளுடைய ஹார்ட் இங்கே இருக்குது, நம்மளுடைய மூளை இங்கே இருக்குது, ரொம்ப பக்கமாக இருக்குது. அப்போ அந்த சர்க்குலேஷன் ஈஸியாக இருக்குது. ஆனால் கீழே குதிங்கால் வரைக்கும் இறங்கி திரும்ப மேலே ஏறணும் பார்த்தீங்களா? அப்போ அங்கே யார் பம்ப் பண்ணுறா அப்படின்னா அது நம்ம கால் பாதம் தான். அப்போ கால் பாதத்தின் மூலமாக நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வாக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு பம்பிங் நடக்குது. பம்பிங் அதிகமாக நடக்கிறதுனால நமக்கு ரத்த தேக்கம் ஏற்பட்டு கழிவு தேக்கம் ஏற்படாமல் பாதுகாக்குது. ஆனால் இன்னைக்கு நமக்கு நடையே குறைஞ்சி போச்சு. அப்போ டைல்ஸ் போன்ற தரைகளில், அந்த கிரானிக் போன்ற தரைகளில் நிற்கப்படும் பொழுது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அப்போ அந்த பிளட் சர்க்குலேஷன் அது கீழே இறங்கி மேலே ஏறும் பொழுது அது குளிர்ச்சி தாக்கம் ஏற்பட்டு இரத்த உறைதல், இரத்தத்தோட அடர்த்தி அதிகமாக நடக்குது. இதனால தான் பெரும்பாலான பேருக்கு குதிங்கால் வலி வருது. நீங்கள் பாருங்கள், அதிகமாக இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி தரையில் நின்று, அதாவது அந்த டைல்ஸு கிரானிக்கில் நின்று சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பெண்கள். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா மேலே உட்காந்து காலை வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸில் கிரானைட்டில் மார்பிளில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த குதிங்கால் வலி வந்துடும். இது உங்களாலேயே வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்போ இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதான் இப்போ வீட்டுக்குள்ளே செப்பல் போட ஆரம்பிச்சிட்டோமே, வேறு வழி இல்லை, வீட்டுக்குள்ளே ஒரு செப்பல் போட்டுக்கலாம். இதை விட இன்னும் சில காரணங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போய்க்கலாம். குதிங்கால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளுடைய யூட்ரஸ், இந்த யூட்ரஸினுடைய நரம்புகள் அங்கே வந்து முடிவடையுது. அப்போனா வந்து அவர்களுக்கு கன்ஃபார்மாக, அதாவது பெண்களுக்கு குதிங்கால் வலி வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்றத அடையாளமாக தான் அங்கே வந்து காமிக்குது. யூட்ரஸே ரிமூவ் பண்ணிட்டேங்க சில பேர், ஆனால் குதிங்கால் வலி இருக்குதுங்க. யூட்ரஸ் இருந்த இடம் இருக்கு இல்லையா, அது காலி இடம் ஆயிடுச்சுல, அங்கே கழிவு தேக்கம் நடந்திருக்கும். அந்த கழிவு தேக்கத்தையும் நம்மளுடைய கால் பாதத்தில் தான் காமிக்கும். இது எந்த இடத்துல தேங்கி இருக்குன்றதை காமிக்குதுன்னா யூட்ரஸ் இருந்த ஏரியாவில் நமக்கு கழிவு தேக்கம் இருக்குது அப்படின்றத காமிக்குது. அப்போ பல்கி யூட்ரஸில் ஏதாவது ஃபைப்ராய்டு, இது போன்ற யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுக்கு குதிங்கால் வலி வரும். இப்போ ஆண்களுங்க நாங்கள் எங்களுக்கு எங்கே யூட்ரஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிச்சயமாக தான். ஏன்னா பெண்களுக்கு யூட்ரஸில் வந்து ப்ராப்ளம் இருந்தால் குதிங்காலில் வலி தெரியும். ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த குதிங்கால் வலி வருவதற்கான இன்னொரு காரணம் ஒன்று இருக்குதுங்க. அதிகப்படியான உடல் எடை, ஒபிசிட்டி. வெயிட் அதிகமாக போட்டிருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அவங்களுக்கு குதிங்கால் வலி வரும். அப்போ வெயிட் அதிகமாயிருச்சு, உங்களுடைய லோடு ஓவர்லோடு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடையாளமாக சொல்லுது அந்த வலி. இந்த மாதிரி பல காரணங்களால் நமக்கு வந்து குதிங்காலில் வலியாக நமக்கு வந்து அச்சுறுத்தி காமிக்குது. நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, குதிங்காலில் தான் பிரச்சனை, குதிங்காலில் எதுவும் போன் வளர்ந்துருச்சா, போனில் தான் ப்ராப்ளமா, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல எலும்பு வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல எலும்பு வளர்ச்சி கிடையாதுங்க. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எலும்பு வளர்ச்சி அப்படின்னா அப்போனா கால்சியம் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கால்சியம் அதிகமாக இருந்தால் தான் ஒரு போன் வந்து க்ரௌத் ஆகும். அப்போ அந்த இடத்துல போன் க்ரௌத் ஆனால் கால்சியம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல குதிங்காலில் எலும்பு வளர்ச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா நமக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் என்னவா இருக்குது? கால்சியம் மருந்துகளாக தான் இருக்குது. அப்போ திரும்பவும் வந்து கால்சியம் மாத்திரை தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னா அப்போ பாருங்கள், அப்போனா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? கால்சியம் அங்கே வந்து பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குது. அப்போனா எலும்பு வீக்காக இருக்குது, எலும்பு பலவீனமாக இருக்குது. அதனால தான் அது என்ன சொல்லுவோம்னா, அந்த இடத்துல எலும்பு வளர்ச்சி இல்லைங்க, அது எலும்பு பிதுக்கம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமானதால் உங்களுடைய உடல் எடை அமுக்கப்பட்டு எலும்பு பிதுக்கம் ஏற்பட்டிருக்குது. அப்போ அங்கே வந்து நமக்கு வந்து வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுவும் ஒரு ரீசன். இது எல்லா பேருக்கும் இல்லை, சில பேருக்கு இந்த இந்த எலும்பு வளர்ச்சி அப்படின்றதுனால ஏற்படக்கூடிய வலிகள் இருக்குது. நாம சொல்லிக்கிட்டு இருக்குது காமனாக குதிங்கால் வலியா இப்படிலாம் ரீசன் இருக்குதுங்க. சரி, இதுக்கு என்ன தாங்க பண்ணலாம்? பிளட் சர்க்குலேஷனை பாதிப்படைய செய்து, உடல் எடையை அதிகரிக்க செய்து இந்த குதிங்கால் வலின்றது, ஓகேங்களா, உடல் எடை அதிகமாக செஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து குளிர்ச்சி அதிகமாக்கி நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடுது. ஓகே, யூட்ரஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றதையும் நம்ம அந்த இடத்துல அடையாளமாக காமிக்குது. இப்போ இந்த இடத்த நம்ம வந்து சில டெக்னிக் மூலமாக சரி பண்ணோம் அப்படின்னா இவை எல்லாமே கிளியர் ஆகுங்க. சரிங்களா? அதாவது உங்களுடைய யூட்ரஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். என்ன பண்ணலாம்? ரொம்ப அருமையான ஒரு ஈஸியான சில டிப்ஸ். ஃபஸ்ட்டு, நீங்கள் நைட்டு வந்து படுக்கும் பொழுது நம்ம வந்து கால் பாதத்தில், குறிப்பாக அந்த குதிங்கால் ஏரியாவில் சும்மா லைட்டாக லேசாக ஒரு தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ போட்டு ஒரு சின்ன மசாஜ் அந்த குதிங்கால் ஏரியாவில். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கால் பாதம் அப்படின்னோம்னா
குதிங்காலில் பெரும்பாலும் இந்த சென்டரில் தான் வலிக்கும். ஒரு சில பேருக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே வலிக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிங்காலில் இந்த 2 பக்கமும் ரைட்டுங்களா, இந்த 2 பக்கமும், அதாவது இந்த ஏரியா அதே போல் இந்த ஏரியா, இந்த 2 இடமும் வச்சு அப்படியே ஒரு சின்ன அழுத்தத்தோட ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு அழுத்தத்தோட ஒரு மசாஜ் கொடுங்க. நைட்டு தூங்க போவதற்கு முன்னாடி லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணி இந்த இடத்துல வச்சு ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. என்ன மாற்றம் நடக்குது பாருங்கள். இம்மிடியேட்டாக வலி ரிலீஸ் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் நல்ல ஆயில் போட்டு இந்த குதிங்கால் ஏரியாவுக்கு மட்டும் அப்படி ஒரு மசாஜ் பண்ணி அப்படியே எல்லா ஏரியாவும் அப்படி ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாயிண்ட் அழுத்தம் கொடுத்துட்டு படுத்துருங்க. குதிங்கால் வலி அப்பயே ரிலீஸ் ஆனது தெரியும். காலையில் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும் குதிங்கால் வலி. அப்போ இதையே டெய்லி பண்ணோம்னா நம்மளுடைய இந்த குதிங்கால் வலின்றது நிறைய வருடக்கணக்கில் இருக்கிறவங்களுக்கு கூட நிரந்தரமாக வந்து குணமாகும். அப்படி ஒரு சோர்ஸை இது பண்ணி கொடுக்கும். இன்னொரு சோர்ஸ் என்னென்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து செப்பல், குதிங்கால் வலி இருக்குதுன்னு உடனே போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், செப்பல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பலுக்கு போய் கேட்டோம்னா எம்சிஆர் செப்பல் போடுங்க, சாஃப்டான செப்பல் போடுங்க அப்படின்னு. பொதுவாக கால் பாதத்துக்கு சாஃப்டான செப்பல் போடக்கூடாதுங்க. கொஞ்சம் ஹார்டான செப்பல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நம்ம முன்னாடி இருந்து அந்த மாதிரி ஹார்டாக தான் கால் பாதத்துக்கு வந்து பழகி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக எல்லாமே, ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆயிடுச்சா, அதனால் பார்த்திங்கன்னா கால் பாதத்தில் செருப்புமே சாஃப்ட்டு தான். மேக்ஸிமம் சாஃப்டாக செப்பல் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வலி வந்ததுனால தான் நமக்கு உள்ளே இருந்த பிரச்சனையே நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. சாஃப்டான செப்பல் போட்ட உடனே வலி போயிடும். ஆனால் என்றைக்கு நீங்கள் சாஃப்டான செப்பல் கலட்டுறீங்களோ, கலட்டி வச்சு பாருங்களேன், திரும்பவும் வலி வந்துடும். இது எப்படின்னா, ஒரு குழந்தை அழுகுது. இந்த குழந்தை அழுக பொழுது இப்போ வந்து அந்த அம்மாவுக்கு தெரியும் இந்த குழந்தை எதுக்காக அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. இது வந்து பசிக்காக அழுகுது, இல்லை யாரோ கிள்ளி விட்டுட்டாங்க, இல்லை ஏதோ எறும்பு கடிச்சிருச்சோ, இல்லை எதையோ பார்த்து பயந்துருச்சோ, அதனால தான் குழந்தை அழுகுதோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு தெரியும். இப்போ நாமும் அந்த அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்துருக்கோன்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ அழுதுகிட்டே இருக்குது நான் என்னன்ட்டு, அப்போ என்ன பண்ணலாம், அந்த ரப்பர் டியூப் இருக்குது பார்த்தீங்களா, எடுத்து வாயில் வச்சிருவோம். நம்ம அழுகிறது தான் பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. ஆனால் பிரச்சனை வேறு ஏதோ எறும்பு கடிச்சிருக்கலாம், யாரோ கிள்ளி விட்டுருக்கலாம், இல்லை பசிக்குதுன்னு சொல்லி கேட்டு அழுகலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நாமும் அழுகிறது தான் பிரச்சனை, அதான் அறிகுறி தான் ப்ராப்ளம், அதனால தான் காலில் குதிங்காலில் வலிக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பெயின் கில்லர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அந்த ரப்பர் டியூப் வாயில் வச்சுருக்கோம்ல, அது வரைக்கும் கம்முன்னு இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரப்பர் டியூப் நழுவி உளுந்துரும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் திரும்பவும் அழுக ஆரம்பிச்சிடும். இன்னும் விட வீரியமாக அழுகும். சாஃப்டான செப்பல் போட்ட உடனே வலி ஆஃப் ஆயிரும். அந்த சாஃப்டான செப்பல் ஒரு நாளைக்கு போடாமல் கழட்டி வச்சு பாருங்கள், அந்த வலி இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து உடலின் மொழி. ஐயா எனக்கு உள்ள பிரச்சனை என்னை சரி பண்ணுப்பான்னு சொல்லுது. நாம் என்ன பண்ணிக்கணும்னா, நீ தான் ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டான செப்பல் போட்டுக்கிருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர், குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் முதற்கொண்டு சாஃப்டான செப்பல் தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. சாஃப்டான செப்பல் மேக்ஸிமம் பயன்படுத்த வேண்டாம். நம்ம கால் பாதம்ன்றதுங்க ஒரு குழந்தை போலங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தைய அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் செல்லமாக வளர்க்குறீங்கன்னு வச்சுங்க, எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறது, அழுக விடுறதே இல்லை, அந்த மாதிரி வந்து செல்லமாக வளர்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தை பாருங்கள் என்ன ஆகுது, ஒரு பின்னாடி வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னபடி கேட்குறது இல்லை. அது லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சில முக்கியமான சில விஷயங்களை எல்லாத்துலேயும் வந்து அந்த கவலை, பயப்படுறது, சரிங்களா, ஒரு சின்ன தோல்வி வந்த உடனே விரக்தி ஆகிறது, இது மாதிரிலாம் குழந்தை வந்துடுது பார்த்தீங்களா. ஏன்னா அந்த குழந்தைய சாஃப்டாக வளர்த்ததுனால. அந்த குழந்தை மாதிரி தான் நம்மளுடைய கால். ஆனால் அதுவே குழந்தைய நல்லா ஹார்டாக ரஃப்பாக, அதாவது கண்டிஷன்ஸோட, ஏன்னா கண்டிஷனோட இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைய கட்டுக்கோப்பாக வளர்க்குறோம் பார்த்தீங்களா. அந்த குழந்தை ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு கஷ்டங்கள் எதுவும் வந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்பேஸ் பண்ணுது. ஓகேங்களா. அப்போ அந்த தைரியம், மன தைரியம் இதெல்லாம் கிடச்சி அந்த குழந்தையோட லைஃப் நல்லா இருக்குது. அதுபோல் தாங்க கால் பாதம். இந்த கால் பாதத்தை சாஃப்டான செப்பல் போட்டு செல்லமாக வளர்க்காதீங்க. கொஞ்சம் ஹார்டான செப்பல் போட்டு நல்ல ஹார்டாக ரூல்ஸோடு வளர்க்கலாம். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. இப்போ செப்பல் ஒன்று, அது ஒரு விஷயம். இது நிறைய இப்போ அக்குப்ரெஷர் செப்பல்லாம் நிறைய கிடைக்குது. அக்குப்ரெஷர் செப்பல் கூட அதை வந்து பயன்படுத்தி பண்ணிக்கலாம். இது போக நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் பாதகூசான்ற சிகிச்சை கால் பாதத்தில் தான் பண்ணுவோம். இந்த கால் பாதத்தில் பண்ணக்கூடிய பாதகூசா பண்ணாலே இந்த குதிங்கால் வலிலாம் ஓடியே போயிடும், பெர்மனண்டாக ரெக்கவர் ஆயிரும். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம வேற என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னம்னா, மண் தரையில் ஒரு 10 நிமிஷம் நம்மளுடைய கால் பாதத்தை வெறும் கால் பாதம், ஓகேங்களா, அதை செப்பல் இல்லாமல் நடந்தீங்கன்னா குதிங்கால் வலி சூப்பராக ஓடி போயிருங்க. ஏன்னா டைல்ஸு, மார்பிள், கிரானைட்லேயே நம்ம நடந்து பழகின நம்ம கால் பாதம் இப்போ மண் தரையில் போய் பட்டுடனே சும்மா இருக்குமா. ஃபஸ்ட்டு நாள் நல்லா நடக்கும்பொழுது நல்லா குத்தும். ஐயோ, ஏன்னா சாஃப்டாக வச்சுருக்கிறோம், குத்தும்.
ஆனால் அடுத்து 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 அப்படியே டெய்லி நம்ம பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து கேட்க ஆரம்பிச்சோம். செல்லமாக வளர்த்த குழந்தை உடனடியாக ரூல்ஸை போட்டால் உடனே இது பண்ணுமா, உடனே வந்து ரியாக்ட் பண்ணும், ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணும். அடுத்த போக போக சில மாதங்கள் சில வாரங்களில் அது கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் நம்ம கால் பாதமும். அதனால் வெறும் காலில் மண் தரையில் நடங்க, உங்கள் குதிங்கால் வலிக்கு சூப்பராக அற்புதமான சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நைட்டு படுக்கும் பொழுது உங்களுடைய காலை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், நம்மளுடைய வெங்காயத்தை இந்த குதிங்கால் ஏரியாவில் நைட்டு வச்சுக்க போகிறீங்க. அதனால் நம்ம குதிங்கால் ஏரியாவுக்கு கவர் ஆகிற மாதிரி வெங்காயம் ரவுண்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த குதிங்கால் ஏரியாவில் வச்சுட்டு ஒரு சாக்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு படுக்கலாம். ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும். இந்த வெங்காயம் பண்ணுற வேலை நம்மளுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய சர்க்குலேஷன் பிளாக்கை ரிலீஸ் பண்ணிடும். சூப்பராக சர்க்குலேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த குதிங்கால் வலியை சூப்பராக விரட்டுங்க. அப்படி ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் இந்த குதிங்கால் வலியை விரட்டுவதற்கான ஒரு டிப்ஸ். பயன்படுத்துங்க. இதை ரொம்ப அற்புதமாக இருக்கும். நைட்டு நல்லா கால் வாஷ் பண்ணிடுங்க. கால் வாஷ் பண்ணுறது கூட சுடு தண்ணி வச்சு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக ஆஃப் லெமன் கூட புழிஞ்சு 2 காலையும் உள்ளே வச்சு நல்லா அப்படியே காலை தேய்ச்சி காலை வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு இந்த இடத்துல ஒரு வெங்காய பீஸ் வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு சாக்ஸ் போட்டுட்டு படுங்க. காலையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குதிங்கால் வலி அற்புதமான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது ஃபுல்லாக சரியாகிற வரைக்கும் தினந்தோறும் கூட இந்த நான் சொன்ன விஷயங்களை பயன்படுத்திட்டு வரலாம். குதிங்கால் வலியிலிருந்து ரிலீஃப் ஆகலாம். உங்களுடைய யூட்ரஸ் மேலே கவனம் வச்சுக்கணும். அதற்குரிய சிகிச்சையும் நீங்கள் வந்து எடுக்கணும். உடல் எடை அதிகமாக இருக்குதா, வெயிட்டை குறைக்கிறதுக்குரிய ஒரு ப்ராசஸும் வரணும். அப்போ தான் இது வந்து ஒரு பெர்மனன்ட் ரெக்கவர். இதை பயன்படுத்துங்கள், ஆரோக்கியம் அடையுங்கள். வாழ்த்துக்கள். இது போன்ற நல்ல பதிவுகளை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.